யாருல இந்த அபாய கதை வந்துச்சு? சரி யாருமா? சித்ரா கௌதமால தான் இருக்கும். சொந்த தங்கச்சியை போய் பார்க்காம இருக்கிறது எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா ஆனதும் நானே கூட்டிட்டு போறேன். சரியா? இதையே யோசிச்ச கதை போ கொஞ்ச நேரம் போய் படுப்போ. போமா போடா. அவ சீக்கிரமா கண்ணம் சொல்லிக்கணும். நானும் அவசரப்பட்டுட்டேன்னு தோணுது. இதுக்காக நீ அழாத விஜி. அவங்க பிரபாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற ஆதங்கத்துல பேசுறாங்க. நான் போய் பிரபாவை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணப்பா மகானி இந்த பக்கமே வராதன்னு கையெடுத்துக்கும் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அது அவங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லம்மா. நீ என்னடா நீ? நான் மகா கிட்ட பேசி சமாளிக்கிறேன். என் பாகி உயிரோட இருந்து எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. அதான் உன்னை முழுசா முடிச்சிட்டு போனான்னு வந்திருக்கேன். என்ன பாட்டி தண்ணி பிடிக்கணும்னு சொன்னீங்க, ஆளே ஊத்திடுறேன்னு சொன்ன. என்ன பாட்டி உளறீமோ? பாட்டி என்ன? பாட்டி உன் தங்கச்சிய குத்துனது நான் தான். இப்போ உன்னை குத்த போறதா நான் தான். இங்க பாரு, சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம். எது நடந்தாலும் அதுக்கு காரணம் நான் தானா? யாரோ பிரபாவை குத்துனதுக்கு ஏன் மேல பழைய போட பாக்குற? இதெல்லாம் ஒரு கசையோட விட்டு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன சூர்யாவும் மகாவோ அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. மா அதெல்லாம் எங்க ஊர்ல தெரிஞ்சிருச்சு. அந்த கிளவிய மாநில ஆஸ் பண்ணியாச்சு. எங்களைய வச்சு செஞ்சுட்டேல்ல நீ. உன்னை விரும்பினதை தவிர அவன் என்னப்பா தயவு செஞ்சு போயிடு. கூட்டிட்டு போகும் வயசுக்கு இதெல்லாம் பண்ணலாமா? எப்ப இருப்பதை கேடுகட்ட காரியத்தை பண்ணியிருக்கேன். வரும் நீங்களும் மகா பாத்துக்கோ. என்ன பண்ணிருக்க நீ? என்ன இங்க வா. என்ன போலீஸ்க்கு தகவல் சொல்வோம். அவன் வந்து பார்த்துப்பாங்க. சீக்கிரம் பண்ண. நல்ல கோட்டியே குத்துறான். ரவி தேங்க்ஸ்பா. நான் போகிறேன். சரிதாமா. நீங்க போகலையா? தனியா விடுத்து எனக்கு உயிரே வந்துச்சு.